मेरा दोस्त था मेरा दोस्त கைஸ் ஆக்ராலேருந்து கிளம்பிட்டேன். நேற்று எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸில் அதான் கடுப்பாயிட்டேன், உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலைல வந்து கிளம்பிட்டேன். சரி, அப்புறம் பூஜை போட்டார் நம்ம லக்கி பாய், லைட்டாக வண்டிக்கு போட்டு ஒரு ரோஸ் கொடுத்தாரு. அப்படியே மூவ் பண்ணிட்டேன் நான் ஆக்ராலேருந்து. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறது, அங்கேயே நிற்கவே பிடிக்கல. காலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு கைஸ். டிராஃபிக்கில் வந்து லைக் பைக் மாதிரி காலைல எழுந்தோம் சுறுசுறுப்பாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இல்லை. கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரம் ஸ்லோவாக இருக்குது காரோட அந்த மூமெண்ட்லாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்செலாம் வேறு லைட்டாக, இந்த ஃபோனு வேறு கத்தினே கிடக்குது, எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்கு ஃபோன். சரி, அதான் அப்படியே கிளம்பிட்டேன், பொறுமையாக மூவ் பண்ணி போகலாம், முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போகலாம். இன்றைக்கி மும்பை வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். ஹைவே போனான்னு தெரியும் எனக்கு, நேராக இந்தோர் போயிட்டு கூட நிறுத்திடலாம். ஆனால் இப்போ கிட்ட கார் இருக்கிறதுனால லக்கி பாய் என்ன சொன்னார்னா, யோசிச்சுட்டு இருந்தோம், வி ஆர் பிளானிங் தட் கார் வந்து நீ வந்து எங்கேயும்லாம் போட முடியாது, காரை வந்து நீ எங்கேயும்லாம் போட முடியாது அவசரமாலாம். லைக் நீ வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேடணும், அப்போ தான் வந்து பாசிபிள். இல்லைனா வந்து எங்கேயாவது ரோட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். ரோட்டில் போகிறது சேஃப் கிடையாது, வண்டியில் லாக் இருக்குது. அதனால் டென்ட்டு வந்தால் 2000-3000 செலவு பண்ணணும். அதுக்கு அழகாக ஒரு சேஃபான இடமா பார்த்தே போட்டுடலாம். அதுதான் இண்டோரே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படியே என்னவோ அவங்க வீட்டு ரோடு மாதிரி கிராஸ் பண்ணுறானுங்க. நம்ம ஊரோட தான் பண்ணுவானுங்க, ஆனால் இங்கே சொல்கிற ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறானுங்க. அவங்க பார்க்குறானுங்கனாலே தெரில, அந்த மாதிரி பண்ணுறானுங்க. சரி, அதான் லைட்டாக ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசிகிட்டு இருந்தால் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலியர் ஹைவே, இது ஆக்ராலேருந்து போயிட்டுருக்கேன். குருமா ரோடையே பார்க்க மாட்றானுங்க. நம்ம ஊரில் எல்லாரையுமே திட்டுறாங்களே இந்த வேகமாக ஓட்டுறோம், இந்த மாதிரி பிளாக் பண்ணுறோனுங்களாம். நேற்று வரும்போது ஒரு விஷயம் யோசிச்சுட்டே வந்தேன், எத்தனை பேர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரிஞ்சு வண்டி ஓட்டுறானுங்க அப்படின்னு. எத்தனை பேருக்கு இங்கே ஓட்ட தெரியும் வண்டி? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் தான் அது. அதை கூட வந்து ஒரு இது கொஞ்சம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த ஆர்பிஎம்லாம் போகும். மைல் டே இருறா, அதான் இன்னொரு வெயில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வண்டியில் இருக்கிற ரெண்டே பிரச்சனை என்னென்னா, என் வண்டியில் டிண்ட் இல்லை, நைட்டில் ஓட்ட முடியல, கண்ணிலே அடிக்கிறானுங்க. மூணாவது வந்து ரெண்டாவது வந்து இப்போ வெயிலையும் ஓட்ட முடியல, மூஞ்சில் அடிக்குது ஷேடு. மூணாவது பிரச்சனை இந்த பாக்ஸ், இதை பார்த்தா ஒட்ட முடியல. இந்த 3 விஷயத்தையும் ரெக்கவர் பண்ணோம். அது சென்னை இப்போ தான் பண்ண முடியாது, இப்படி ஆயிஸ் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். அப்புறம் ஏசி கூலாக தான் இருக்குது இந்த ஊர். காலைல தாஜ்மஹால் பார்த்துட்டு ஜஸ்ட் மூவிங் டு ஒர்க். இந்தோர் ரோட்டில் எடுக்கிற வீடியோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு மாதம் மட்டும் தான் பைக்கில் போகணும், அந்த பைக்கு 2 மாதம் மட்டும் தான் பைக்கில் போகணும். அந்த வீடியோவே ஒன்றும் நான் போடல, இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். டைமே இல்லை, இந்த கார் வாங்குறதால மொத்த பிளானுமே அப்படியே லைக் வீடியோஸ் டைமே இல்லை எனக்கு சுத்தமாக. என்கிட்ட ஒரு சின்ன திறமை ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு திறமையை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ தான். என்னென்னா, டோலில் போயிட்டு பாய்னு கத்திக்கினே டார்ச் லைட் ஆட்ரா விட்டுருவாங்க, திறந்து விட்ருவாங்க அப்படின்னாங்க. அது உண்மை தான் போல கைஸ். இதை போட்டுக்கணும். சரி, எடுத்து வீடியோ எடுத்துட்டு, இது வேறு ஏதோ பக்கம் போகுது, ரைட்லி நார்த் ஈஸ்ட்டு ரைட்டுன்னு இருக்குது. 9 hours ஆக்ரா. அதான் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலியர் வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஏசி போடுற மாதிரி தான் இருக்கேன். ஒரு பாயிண்ட் வச்சா நல்லா கூலிங் வருது. சம்மோன் இஸ் காலிங் கிளியரு. இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சில நேரத்தில் கடுப்பாயிருவாங்க. பை வியூ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருக்குது கைஸ் வண்டி உள்ள. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சுகரி ஐட்டம்ஸ் ஏதோ இங்கெல்லாம் சரிங்களா, ஏதோ இந்த மாதிரி இருக்குது. சுகர் ஐட்டம்ஸ் ஏதோ பட்டிருக்கு வண்டியில். லைட்டாக கொஞ்சம் க்ளீனப் பண்ணால் கொஞ்சம் ஈயெல்லாம் கொஞ்சம் வெளியே தரத்தி விடணும். நிறைய இருக்குது. சரி, பார்த்துக்கலாம். தண்ணி தாக்குறது, பசிக்க இல்லாமல் தெரியாமன்ட்டேன் நான். இப்போ முதல்ல ஃபாஸ்டாக போட்டால் தான் வேலைக்கு ஆகும் கைஸ் இங்கே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட்டு போகுது. நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்கிறானுங்களே குருமா மூஞ்சி இருக்கிறான். ஓகே கைஸ், இவன் கூட போய் கொண்டாட மாற அடிச்சுட்டு வரேன், வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜான்சி, இது வாட் பிளேஸ்? குவாலியர் தான் கைஸ். குவாலியரில் தான் இருக்கேன். என்னென்னா வண்டியில் ஆர்சி புக்கும் ஆதார் கார்டும் கேட்டாங்க. ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராலே விட்டுட்டு வந்துட்டேன். மொபைல் நம்பர் 988. அதான் கைஸ் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுக்க முடியாது. லக்கி என்னை வந்து இது போட்டுற சொல்லிடலாம், கொரியர் ஒன்றும் மேட்டர் இல்லை அது. அதான் வந்து இப்போ வண்டியை வந்து 250 ரூபாவாம் இது ஆதார் கார்டு. 250 ரூபா வாங்க ஃபாஸ்டாக 100 ரூபா பேலன்ஸ் வந்துடுமா. ஓகே கைஸ், நான் ஹியர் யூ. ஓகே மேம். Okay, how much? Done. 280. 280. And 100 is in 100 balance. Okay.
ஓகே மேம் நான் கம்மிங் வெயிட். ஆதார் கார்டை விட்டது எம்எஃப்ஆர் இருக்குது கைஸ் எனக்கு பயங்கரமாக. பாருங்களேன் நட்டு ரோட்டில் எப்படி பண்ணிகிட்ருக்குங்க இவங்க. ஃபுல்லாக ரோட்டையே அப்படியே லாக் பண்ணியிருக்காங்க இவங்க. சூப்பராக இருக்குது கைஸ் எனக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, வண்டி அப்படியே வழிக்கின்னு போகுது. அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்டா அது அப்படியே பொறுமையாக க்ரூஸ் பண்ணிட்டு வரேன் நான் பாட்டுன்னு. எந்த ஒரு ஃபீல் ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லை. எனக்கு அதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு சவுண்டு இல்லை கைஸ் வண்டியில். அப்படியே ஸ்மூத்தாக நான் பாட்டு 50 கிலோ போட்டு ஒரு 80-90 அவ்வளோதான். அதுதான் அந்த வண்டிக்கான மைலேஜ். இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் கழிச்சு சாப்பிடலாமா. நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, மணி 2 போகுது. எதாவது கிடச்சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கதை காட்டலாம், சாப்பிட்ற இடத்த காட்டலாம் பார்த்தா கார் உள்ளே இருக்கும். கால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சன் வேறு அதிகமாகிடுச்சு 2 மணிக்கு. கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நாட் ஸ்பைசி. ஓகே நோ ஸ்பைசி, மீடியம் ஸ்பைசி. ஓகே கைஸ் இங்கே தான் அப்படியே பசிக்குது. கடை தேடினே வந்தேன், சாப்பிட போகிறேன். முடியல என்னால் வந்து முடியல. சரி அதான் அப்படியே இங்கே சாப்பிடலாம். ஃபுட் ஜோனும் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. திஸ் இஸ் யூபியா? எம்பி வந்துட்டேன் கைஸ். நான் மத்திய பிரதேஷ் வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் அங்கே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அண்டா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழசு எடுக்கிறான் அவன். ரோட்டு கடையில் தான் நான் சாப்பிடுவேன். அதனால் அந்த கடை ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதனால் நான் வந்துட்டேன். எனக்கு அது வேலைக்கு ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடலாம், அதான் பெஸ்ட்டு. வேறு எங்கேயா போய் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அந்த கடை சுத்தமாக பிடிக்கல. 2 ஃபோன் எடுத்துக்கிட்டேன், கோபுரம் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். வேண்டாம் எனக்கு அந்த கடை. அது சாப்பிட்டு ஏதாவது வயிறு குருமா ஆகி போச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். நான் அப்புறம் வந்து செருப்பு போட்டு நான் ஓட்ட மாட்டேன் கைஸ் வண்டியை. என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு செருப்பு ரொம்ப வந்து தடியாக இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஃபீல் பண்ண முடியல. ஒன்று ப்ளஸ் வந்து வண்டி இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் அது கூட நான் மிங்கிள் ஆகணும். அதனால் அப்படியே வெறும் காலோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் என்னால் அந்த ஆக்சிலேட்டரை வந்து ரொம்ப அழுத்தாமல் மீடியமாக அழுத்தி ஓட்டுவேன். பாருங்கள் மாடு தான் ஃபுல்லாக. வெயில் வேறு ஏறிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது கைஸ். நான் போய்ட்டு வேறு எதாவது கடை பார்க்குறேன் நான். ஏன்னா வந்து வண்டி வந்து ரொம்ப லைட்டாக அழுத்தி ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் வரும். நான் வந்து பவர் லாஸ் பண்ணிடுறேன், ஓவராக அழுத்திடுறேன். அதனால் கொஞ்சம் செருப்பு இல்லாமல் ஓட்டுறதே பெஸ்ட். ஆனால் நான் செருப்பு போடாமல் ஓட்டதே இல்லை. சின்ன வயசில் ஓட்டினது இப்போ நல்லா இருக்கு. ஆனால் ஓட்ட நல்லா தொட்டு ஓகே. இந்த கடை தான் இப்போ இருந்தது. சரி இங்கே வந்துட்டு நான் சாப்பிட்டு என்ன ஊர், வாட் நேம், வாட் சிட்டி பிளேஸ்? திஸ் பிளேஸ் மோனாவில் இருக்கேன் கைஸ். நான் மோனாவில் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். சரி சாப்பிட்டேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களா, அப்படியே அங்கேருந்து வரும்போது அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுனே வந்துட்டேன். நான் சாப்பிட்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பேச நாங்கள் எடுக்க முடியல. அங்கேருந்து ஒரு சப்பாத்தி 2 ஒரு சப்ஜி ஒன்று சாப்பிட்டேன். பரவாயில்ல 150 தான். 5 சப்பாத்தி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டேன். சரியான பசி. ஆனால் இப்போ தான் கண்ணே தெரியுது எனக்கு. வண்டிக்கு வந்து பேர் வைக்கணும்னு இருந்தேன் கைஸ். நான் வண்டிக்கு வந்து பேர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தேன். கலாஷ்னிக்காலு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க கலாஷ்னிக்காலு வேணாம். எங்கள் அம்மா இப்போ கேட்டாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுற அப்படின்னாங்க. வண்டி எங்கன்னாங்க, வெண்ணெய் எங்கே அப்படின்னாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, வெண்ணெய் மாதிரி போதுமா வண்டி, வெண்ணெய் மாதிரி போதுமான்றதுனால வண்டி பேர் வெண்ணெய்னு வச்சுட்டாங்க. சரி எனக்கும் வந்து வெள்ளையாக இருக்குது, வெண்ணையாக இருக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க வெள்ளையாக தானே இருக்குது, வெண்ணையாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. சரி அதான் வெண்ணெய்னு வச்சிடலான் இருக்கேன் வண்டிக்கு பேர் வெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர். இது வந்து குணா. இந்த ரோடு இந்த இடத்துக்கு பேர் குணா. இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸில் குணாக்கு அப்புறமேட்டா இந்தோர் ரோடு. நான் பைக்கில் வரும்போது நான் எடுத்துருக்கேன் வீடியோ. சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. அங்கே போயிட்டு கண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 200 கிலோமீட்டர் தான் இந்தோர். ஸ்லோவாக அப்படியே ஓடிட்டே வந்துட்டேன். வண்டியில் ஒரு சின்ன ஒரு இதுவாகி போச்சு. என்னென்னா வந்துட்டே இருந்தேன், வண்டியில் சவுண்டே கேட்காது. திடீர்னு லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பாட்டு கேட்டு நல்லா ஓட்டு வந்தேன். பார்த்தா அடியில் அந்த ஃப்ரண்ட் பம்பருக்கு அந்த இன்ஜின் கார்டு வரும் பாருங்கள், அது வந்து தரையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தேய்ச்சிட்டு இருக்கும் போல். மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது போட்டான் பார்த்தீங்களா, லைக் ஆயில் மாற்றினோம், ஸ்க்ரூ ஏதாவது டைட் பண்ணிட்டு விட்டானா என்னன்னு தெரியல. லைட்டாக டரக்குன்னு ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே வந்தது. ஏன்னா சவுண்டு இதுன்னு பார்த்தா இறங்கி பார்த்தா அது லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. கடுப்பாயிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு மெக்கானிக் ஃபோன் பண்ணால் மெக்கானிக் ஏதாவது ஒரு கம்பி போட்டு கட்டிலாம் கழட்டி வண்டியில் தூக்கி போடணும், மாற்றிக்கலாம். அதெல்லாம் சிவிக்கில் அசால்ட்டாக தேய தான் செய்யும் அப்படின்றாங்க. சிவிக் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் தேயும். அது மட்டும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினேன். சரி அப்படியே பொறுமையாக விட்டு போய்ட்டு மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைனா இன்டோர் தான் போயிட்டு அங்கே தங்க வேண்டியதான் கைஸ். ரூமும் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் தெரில இங்கே ரூம் எடுப்பேன் நான். ஏன்னா ரூம் வேறு ஃபோன் பண்ணால் ஓய்வில் லொத்த ரூம் மாதிரி இருக்குன்றாங்க. சரி அதான் ஒரு நல்ல ரூமாக பார்க்கணும், இல்லைனா அப்படியே கார்லேயே படுத்துடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா ரூம் தேடுறதுக்கே பாதி நேரம் போயிடும். ஹைவேல ஏதாவது கிடச்சிதுன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிதுன்னா தங்குவேன், இல்லைனா கார் தான். ஏன்னா 2000லாம் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நைட்டுக்கு. பார்க்குறேன். நைட்டு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகுது, 6:30 மணி ஆகுது.
7, 8, 9, 10, 11 மணிக்குள்ளே நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய டைம் படி பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டைம் படி. ஓகே, இங்கே ஒருத்தன் சாவ போகிறாங்க இங்கே பைக்கை. அவன் திருப்பினா நான் வந்துட்டு இருக்கேன் 70 இப்படியும் அப்படியும் இல்லையோ. ஐயோ தெரிய மாட்டானே, எனக்கு எதிரில் தான் இருக்கானே. குடி போதையில் அவன் என்ன பண்ணான், பச்சை அந்த மண்ணுக்குள்ளே இறக்கிட்டான். குடி போதை தான் இருக்கிறான் அவன். என்ன ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியில் மாட்டியிருப்பான். ஐயோ லைட்டு வேற இல்லையே, காட்ட முடியல என்னால் அவனை. சரியான லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் பண்ணான் பாருங்க அவன். ஐயோ பேசாம நிறுத்திட்டேன் நான். அவன் போயிட்டான்டா எப்பா. சரி, அவன் பண்ணது ஒரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய் யாரா நீ, லெஃப்ட்டு விட்டான் அவன். நான் காலி நினச்சா அப்போ தான் கேமரா எடுத்தான், அந்த மண்ணு உள்ள விட்டான். இன்னைக்கு அவன் விழணும், நான் பார்த்துட்டு தான் போவேன், பின்னாடி தான் போவேன் நான். பார்த்துட்டுனா நின்று இறங்கி அவன் காட்டுறாருங்க அவனை. சே, ஒரு செகண்ட் 70 தான் வரும், நடு ரோட்டில் அப்படி நின்று இடத்துல திருப்புறான் அவன் வண்டியை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி இது போல் இந்தோர் போல் வண்டியில் வருது. இதை பாருங்களேன், கார் வந்துட்டே இருந்தேன் நான் ஹைவேல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் ஆகிடுச்சு. இதை பாருங்களேன், அந்த இன்ஜின் கார்டா அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் காட்டுறேன். இன்ஜின் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. காலையில் தான் வந்து அதை வந்து என்னென்னு பார்த்து மாற்ற மாட்டேன். லைக் அது கழட்டிடவே இல்லை, தேய்ச்சிக்கினே வருது. அதே ஒரு மாதிரி மைண்ட்லேயே ஓடிட்டே இருந்தது. சரி, அதான் ரூம் போட்டேன். இங்கே இண்டோர் மாதிரியே ரூம் கிடச்சி. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரூம் போட முடியாது. சரி, 600 ரூம் கிடச்சிது, போட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ரூமில் போய் படுத்துடலான்ட்டு காலையில் எழுதிக்கலாம். இப்போ அதாவது வந்து இந்தோர் போகிற ரூட்டில் வந்து 160 இந்தோர். ஓகே 160 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இன்னும் இந்தோர் 130 தான். ஒன்று தப்பாக சொல்கிறாரு. 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி, நான் வந்து இந்தோர் போகிறேன்னு நினச்சி நேரம் நான் அப்படியே அவுட்டரில் போகிறேன்னு தெரில அவருக்கு. சரி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் போட்டால் கம்மி. சரி, அவுட்டரில் உள்ளே போட்டு இந்தோரில் போட்டோன்னா ரொம்ப அதிகம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 500, 600 கிடைக்கும். அங்கே போட்டால் 1000. சரி, அதான் இங்கேயே போட்டேன். பையா தான் ரூம் கொடுத்தாரு. பார்க்கிங்கும் சூப்பராக இருந்தது கைஸ். அதனால தான் இங்கேயே வாங்கிட்டேன். பார்க்கிங்காக தான் இந்த இடத்த நான் ஒத்துக்கிறேன். இதை பாருங்களேன், பார்க்கிங் எனக்கு இங்கே கிடச்சிது. சரி, அதான் இப்படியே ஜாலியாக இந்த இடமும் மாட்டுச்சு. சரி, அப்படியே இங்கே கொண்டாட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த பார்க்குள்ளே சரி அப்படியே மேலே போய்ட்டு கொண்டாட. மணி 9 o'clock தான் ஆகுது. சரி, அதான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலான்னு ரூம் போட்டேன். மார்னிங் நான் ரூமை காட்டுறேன். ரூம் ரூம் நல்லாவே இருக்குது. இதாங்க கைஸ் என்னோடய ரூமு. 600 ரூபாய்க்கு டீசெண்டாக இருக்குது. அதான் ஓகே. நான் மார்னிங் என்னோடய வண்டிக்கு போய் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு மும்பை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.